வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம் சாப்டர் 105. ஸோ சங்கீதம் 105வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன சம்மரியாக என்னது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சாம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ரிகவுண்டிங். என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் பண்ண நன்மைகளோ இல்லை அவங்க இடத்துல நடந்ததை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ரிகவுண்ட், ஒரு ரிமெம்பரன்ஸாக பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மக்கள் என்ன ஆகுறாங்க, முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த உடன்படிக்கையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி எகிப்துக்கு போனதை சொல்கிறாங்க. எகிப்துலேருந்து எப்படி யோசேப்பு வந்து எப்படி ரைஸ் ஆஃப் ஜோசப் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோசப்லேருந்து இஸ்ரேல் மக்கள் எங்கே அடிமையாக இருந்தது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிமையிலேருந்து எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு எல்லா உணவுகளும் எல்லா தண்ணியும் கொடுத்தது ரெக்கவுண்ட் பண்ணிவிட்டு இறுதியில் என்ன பண்ணாங்க, கடைசியில் கானானில் எப்படி இறுதியில் வந்து லேண்ட் ஆனாங்க அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரோட அந்த நிலையத்திற்கும் விசுவாசம், ஆண்டவரோட அந்த விசுவாசம், ஆண்டவர் எப்படி அவர் வாக்கை மாறாமல் சொன்ன வாக்கை காப்பாற்றுறத அந்த கேரக்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிமெம்பர் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 8 and 9. So Psalm chapter 105 verse 8 and 9, which says, He remembers His covenant forever, the word that He commanded for 1,000 generations, the covenant that He made with Abraham, His sworn promise to Isaac. Everybody சொல்றேன். He remembers His covenant forever, the word that He commanded for 1,000 generations, the covenant that He made with Abraham, His sworn promise to Isaac. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சங்கீதம் வந்து ஒரு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலோட வரலாறை வந்து என்ன பண்ணுறாங்க, முதல்ல ரீடெல் பண்ணுறாங்க, ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க அதனால வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல ஆண்டவரோட அந்த விசுவாசத்தை, ஆண்டவரோட அந்த கேரக்டரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ரிமெம்பரன்ஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த அவங்க வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ் பண்ணுறாங்க. என்ன ரிமைண்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயோ அவங்க இஸ்ரேல் மக்களுக்குள்ளேயோ அந்த ரெசிலியன்ஸும் அந்த விசுவாசமும், அதாவது என்னென்னா இவங்க இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, முதல்ல நாங்கள் இங்கெல்லாம் தப்பு பண்ணதும் ஆனாலும் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஆண்டவர் வந்து உண்மையாக இருந்தார், அவர் வாக்கை மாறாமல் இருந்தார். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இந்த தப்பு பண்ணோம், அதனால் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் உறுதியாக, இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், இவங்க பண்ண தப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ முதல்ல நம்ம இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முதல்ல. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து அவர் வந்து இங்கே ஒரு வருஷத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து அவர் உடன்படிக்கை ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஸோ அது வந்து மறக்க மாட்டார். He remembers His covenantன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஜோசஃபை பற்றி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணல, அவங்க செலக்டிவாக சொல்ல, ஆண்டவர் வந்து இது மட்டும் பண்ணாங்கன்னு செலக்டிவாக சொல்லி ஆண்டவர் துதிக்கல. ஆண்டவர் அதை தான் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு அதுக்கும் மேலே பண்ணியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துலலாம் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தப்பு செஞ்சுருக்காங்க, தவிர்ந்துருக்காங்க, கீழே விழுந்திருக்காங்க, பாவம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த செலக்டிவாக இந்த சங்கீதத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் இவ்வளோ பண்ணியும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்கள நிலைத்து இருக்கிறார், ஆண்டவர் வாக்க மாறல, ஆண்டவரோட அன்பு குறையலை. ஸோ முதல்ல இங்கேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்மளும் என்ன பண்ணுவோம், இஸ்ரேல் மக்கள் மாதிரி தப்பு செய்வோம். பிகாஸ் ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் சேஸ், டு பி ஹியூமன் இஸ் டு மனிதனாக இருந்தால் தப்பு செய்கிறது ஒரு இயல்பான விஷயம், ஒரு நேச்சுரலான திங். எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துல, எல்லா இடத்துலையும் நம்ம எல்லா நாளும் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுவோம், தப்பு செய்வோம். நான் ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் 10 கட்டளையே மட்டுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே அதே நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, அவ்வளோ ஹையான ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஸோ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு இதில் என்ன எடுத்துக்க போகிறோன்னா, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வி கேனாட் ஃபுல்ஃபில். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன ரிமெம்பர் பண்ணுங்கள், நான் என் வாழ்க்கையில் ஆண்டவரும் இஸ்ரேல் மக்கள் எப்படி அவங்க வரலாறை வந்து ரீடெல் பண்ணுறாங்களோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், நான் இந்த இடத்துல இப்படி தப்பு பண்ணேன், இந்த இடத்துல இவ்வளோ மோசமானவனாக இருந்தேன், இவ்வளோ இடத்துல இந்த இடத்துல நான் இப்படி இருந்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ரீடெல் யுவர் ஓன் ஹிஸ்ட்ரி ஜஸ்ட் லைக் ஹவ் இஸ்ரேல் மக்கள் அவங்க வரலாறு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வரலாறு சொல்லி பாருங்கள். ரெண்டாவது, எந்த பார்வையில் நீங்கள் பார்க்கணுன்னா, எப்படி அந்த ஆண்டவரோட அந்த விசுவாசம், ஆண்டவரோட அன்பு, ஆண்டவரோட அந்த கை எப்படி அந்த தவறுலையும் ஆண்டவர் எப்படி நம்மளை அழகாக வழி நடத்திட்டு வந்தார். இல்லை இஸ்ரேல் மக்கள் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ அவங்க பாவம் பண்ணாலும் அவங்க பாவம் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு,
அந்த பாவத்தை அவர் இக்னோர் பண்ணாமல் அவன் பாவத்துக்கு அவங்களை தண்டிச்சும் என்ன பண்ணார், தண்டித்து அந்த பாதையிலேயே அழகாக ஒரு அருமையான பெயிண்டர் மாதிரி என்ன பண்ணார், அந்த தப்பையும் ஒரு அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெயிண்டிங்கை மாதிரி. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவார் ஆண்டவர், நிறைய முறை நம்ம பண்ணுற தப்பு மூலமாக நம்மளை என்ன பண்ணுவார், அவர் க்ளோரிஃபை பண்ணுவார். He will glorify himself through our own shortcomings. ஸோ ரெண்டாவது நம்ம அந்த மாதிரி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வரலாறுல எப்படி ஆண்டவர் நம்ம பண்ணுற பாவத்திலையும் அவர் வாக்கு மாறாமல் எப்படி அவர் நம்மளை நடத்தியிருக்கார். அண்ட் தேர்ட் அண்ட் லாஸ்ட்லி வி ஷுட் தேங்க் காட் ஃபார் திஸ். எவ்வளோ கிருபை உள்ள ஆண்டவர், எவ்வளோ அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறத நம்ம ஞாபகம் வச்சு என்ன ஆண்டவருக்கு நம்ம கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணோம், ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, your love is steadfast and your love is always constant, Lord. That, Lord, even though we falter, even though we may do walk away from your path, Lord, that you do not let us stray, Lord. That once you get a grip of us, you never let us away, Lord. Lord, thank you for this, Lord. Lord, first of all, give us the grace and wisdom to remember our past, remember our shortcomings, and remember the places where your hand is visible, your artistic hand, where even through our shortcomings you have painted us in a glorifying way, Lord. Lord, thank you for that, Lord. And secondly, Lord, thank you, Lord, for being so gracious and for loving, Lord, that you, even though it would have been easier for you to just ignore us, but you have not, Lord, and you have chosen us, and that you are still using us to glorify you, Lord. All of this in Christ's name I pray. Amen.